ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் பிடித்தது செக்ஷனில் உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, திறமை பற்றினது தான். நம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் இருப்பதில்லை. ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரியான வாய்ப்புகள் உள்ளன. இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த உலகத்தில் யாருமே மேலே உள்ளவங்க, யாருமே கீழே உள்ளவங்க அப்படின்றது இல்லை. மேலே உள்ளவங்கள்ட்ட இருக்கிற திறமை கீழே உள்ளவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம், கீழே உள்ளவங்கள்ட்ட இருக்க திறமை மேலே உள்ளவங்கள்ட்ட இல்லாமல் இருக்கலாம். அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொரு வகையான திறமைகள் இருக்குது. அந்த திறமையை எப்படி புத்திசாலித்தனமாக யூஸ் பண்ணிக்கிறோன்றதுல தான் நம்மளோட வெற்றி இருக்குது. நிறைய பேர் என்னடா அவங்கிட்ட படிக்கலை, அவங்கிட்ட எந்த திறமையும் இல்லை, ஆனால் காசு இருக்கு, அவன் முன்னேறி போகிறான், நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு நிறைய பேர் சோர்ந்து உட்காடுறீங்க. அப்படி இல்லை, அவங்கக்கிட்ட புத்திசாலித்தனம் ஒளிஞ்சிருக்கு, அதை வச்சு தான் அவங்க முன்னேறுறாங்க. அந்த மாதிரி நம்ம திறமை மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனத்தையும் சேர்த்து நம்ம முன்னேறணும் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா நீ கிளம்பாம இன்னும் டீ-ஷர்ட்டே போட்டுக்கிட்டு இருக்க? போடா போய் கிளம்பு, குளிச்சு பயணம் வைக்க, மணி ஆயிடுச்சுல. மா, எனக்கு இந்த கன்றாவியெல்லாம் சுத்தமா பிடிக்கலம்மா. அதுவும் இல்லாம வயசு பையனை வீட்டுல வச்சுக்கிட்டு இந்த ஆள் பண்றது இதெல்லாம். இங்க பாரு, நான் நேத்துல இருந்து உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இது அவரோட சம்பாத்தியம், அவர் என்ன பண்ணணும்னு அவரோட முடிவு தான், நம்ம முடிவு இல்ல. அதுவும் இல்லாம காலத்துக்கும் நம்மளே அவர் கூடயே இருக்க முடியுமா? சொல்லு பாப்போம். அவருக்கு இந்த வயசுல ஒரு துணை தேவைப்படுது. வயசான காலத்துல ஒரு ஆணுக்கோ இல்ல ஒரு பெண்ணுக்கோ துணைன்றது தேவைப்படும். எல்லா பிள்ளைங்களும் அவங்களோட இருந்தா அவங்களுக்கு எந்த துணையும் தேவை கிடையாது. ஆனா பிள்ளைங்க எல்லாம் இப்ப அவங்க பொழப்ப பார்த்துட்டு அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட போயிடுறாங்க. அப்புறம் என்ன பண்றது? அதனால அவர் ஒரு துணையை தேடிட்டாரு. இதுல என்னடா தப்பு இருக்குது? எப்படிதான் இப்படி இருக்கீங்கன்னு தெரியலமா. அவர் காசு கொடுக்கறாருன்றதுக்காக அவர் என்ன பண்ணாலும் சரி சரின்னுவீங்களா நீங்க? இங்க பாரு, அது அவருடைய விருப்பம், சரியா? ஓ, அப்ப நீங்க மண்டைய போட்டு அப்பாவுக்கு இப்படி ஒண்ணுன்னா கல்யாணம் பண்றதுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? நடக்கிறத பேசுடா, ஏன்டா அப்படி காணுங்க தலையே? இத்தனை நாளா நான் கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பைக் வேணும் பைக் வேணும் பைக் வேணும்னு. ஒரு பைக் வாங்கி கொடுத்தீங்களா? எப்ப பார்த்தாலும் நான் என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட போய் பைக் வாங்கிட்டு நான் போறதா இருக்குது வரதா இருக்குது. பைக் எடுத்துட்டு எங்க போற? வேலைக்கு போற? சும்மா தானே வீட்ல இருக்க. இங்க பாருமா, நான் ரொம்ப நாளா பைக் எடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு பைக் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு கல்யாணம் கச்சேரின்னு. சாமி, சரிடா, அவர்கிட்ட சொல்றேன், சரியா? இப்ப போய் கிளம்பு போ. மாடி மல்லிகா. மாமா சொல்லுங்க மாமா. இதுல நகை இருக்கு, இத போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு கிளம்ப சொல்லு. மாமா, இது எல்லாம் அக்காவோட நகை. இப்ப அவ தானே கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுல வாழ போறா, அவ போட்டுக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. சரிங்க மாமா. உனக்கும் நகையெல்லாம் கொடுத்தல, அதெல்லாம் எடுத்து போட வேண்டியதானே? இருக்கட்டும் மாமா. எடுத்து போடுங்க, போடாம இருக்காம. என்னடா நீ இன்னும் கிளம்பாம இருக்க? கிளம்புறீங்க பெரியப்பா. சரி, நேரங்காலமா கிளம்புங்க, போங்க. யோ பாத்தியா, என் புள்ள அழுதுகிட்டே கிடக்குற. நேத்துல இருந்து ஒரு ரூபா பச்சை தண்ணி கூட பல்லுல படல. இங்க பாரு, இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? விடு, என்ன நடக்கணும் இருக்கோ அது நடந்தானே தீரும். அதுக்குன்னு என் புள்ள வாழ்க்கையை இப்படி ஆகணும்? அவ வாழ்க்கையில அவ எவ்வளவு ஆசைப்பட்டு எவ்வளவு கனவு கண்டு வச்சிருந்தா தெரியுமா? அதையெல்லாம் ஒரு நிமிஷத்துல சுக்குநூறா உடைய போகுது. ஐயோ கடவுளே, அப்ப வடிவுக்கு என்ன பதில் சொல்றது? வடிவு என்ன நினைப்பா என்னைய பத்தி? வடிவு என்ன மணி ஆயிடுச்சு, இன்னும் கிளம்பாம இருக்கீங்க? ஏமா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? கிளம்புன்ற. ஏங்க, கல்யாணத்துக்கு கிளம்புன்னு தானே சொன்னேன், இதுல வேற என்ன கருமதிக்க கிளம்புன்னு சொன்னாங்க? இங்க பாருங்க, மாப்பிள்ள உங்க பொண்ணுக்காக 50 சவரன் நகையை கொடுத்து விட்டுருக்காரு போட்டுக்கிறதுக்காக. 50 சவரனா? ஆத்தாடி, 50 சவரன்னா ஒரு சவரனே 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வரும். 50 சவரன்னா ஐயோ. ஏமா, இந்த காசு நகையெல்லாம் கொடுத்து என் பிள்ளைய வாங்க முடியாது சொல்லிட்டேன். ஏமா, என்னமா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா முதல்ல வேணாம்னு சொல்லிட்டு போயிருக்கணும். அதை விட்டுட்டு காசை கை நீட்டி வாங்கிட்டு இப்ப முடியாதுன்னா என்ன பண்றது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப நீங்க கிளம்பலைன்னா அவரே உள்ள வந்து உங்க எல்லாத்தையும் கிளம்ப வைப்பாரு. என்ன கூப்பிடட்டுமா? ஏமா, அப்படி எல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கம்மா. அப்புறம் என்னங்கய்யா, நானும் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னமோ கிளி பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னமோ இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. வச்சுட்டு போங்க, நானே கிளம்பி வரேன். படிச்ச புள்ள அவளே புரிஞ்சுக்கிட்டா, அப்புறம் என்ன அழுதுகிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, 50 சவரன். இந்நேரத்துக்கு இந்த குண்டு பண்ணி மட்டும் இங்கே கல்யாணம் பண்ணி வந்திருந்தா 50 சவரன் அவளுக்கு போயிருக்கும். ஆனால் இப்போ எனக்கு இந்த 50 சவரன். அடியே, என்னடி நீ பாட்டுக்கு உட்காந்துருக்கவ? அப்பா, நீ வெளியே போ. வெளியே போவா? அவரை ஏண்டி வெளியே போ சொல்ற? கல்யாணத்துக்கு கிளம்ப வேண்டாமா?
ஏய் பைத்தியக்காரி, என்னடி பேசிக்கிட்டு இருக்க? ஏமா இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க நீயே? அடியே நானும் அழுதுகிட்டு இருந்தேன். இன்ன வரைக்கும் நீ தானடி அழுது ஒப்பாரி வச்சு நான் நடிச்சுக்கிட்டு இருந்த. வாழ்க்கையே போச்சு, என் வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு. இப்ப என்னடி சிரிச்சுக்கிட்டு இருக்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? நீ ஏன் இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, எனக்கெல்லாம் 50 சவரன் போட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. இப்பயே இவர்கிட்ட இருந்து 7.5 லட்சத்தை வாங்கி தானே எனக்கு நகைப்படணும்னு நினைச்ச. இவரு எதையுமே எதிர்பார்க்காம 50 சவரன் நகை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த வடிவு அவன் வண்டிக்கு பெட்ரோல் போட கூட அவங்க வீட்டுல காசு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவனாவது எனக்கு இப்படி நகை போட்டு கட்டிக்கிட்டு போறதாவது. என்னடி இப்படி பேசுற? கொஞ்சம் கூட மனசாட்சி உனக்கு உறுத்தலையாடி? எப்படி அவனை நினைச்சுக்கிட்டு இவனை கல்யாணம் பண்ணுவ? அட போமா, அவனை கல்யாணம் பண்ணாலும் அவங்க வீட்டில் பெட்ரோலுக்கே காசு தராம நான் இவங்கிட்ட தான் அன்னைக்கு நடிச்சு ராணி பேசுகிற மாதிரி பேசி 15,000 வாங்கினேன். அப்படி இருக்கும்போது நான் கேட்டால் என்ன வேணாலும் இந்த ஆள் செலவு செய்வான். அதனால சும்மா எதுக்கு அவனையே நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கணும். நான் இந்த ஆளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏண்டி நிஜமா நீயாடி இப்படி பேசுற? நிஜமா என்னால் நம்பவே முடியல. காலத்துக்கும் நேரத்துக்கும் தகுந்த போல நம்ம தான் மாறிக்கணும். அடியே உன் வாழ்க்கை அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னியேடி. வாழ்க்கையை வச்சுக்கிட்டு என்ன ஒன்று சொல்கிற? அழகை வச்சுக்கிட்டு நாக்கு கூட வலிக்க முடியாது. ஏதோ அந்த குண்டு பண்ணி ஓடி போனதுனால எனக்கு இவ்வளோ நகை நட்டு எனக்கு சேரப்போகுது. சொத்து பத்தெல்லாம் இல்லைன்னா என்ன பண்ணி தொலைஞ்சிருக்கிறது? அவள் போனதுலேயே ஒரு நல்லது தான். நான் என் இஷ்டம் போல் இங்கேயும் இருக்கலாம். குளிச்சுட்டு வரேன், சேலையை கட்டிக்கிட்டு வந்து கிளம்புறேன். என்ன இவ இப்படி நடந்துக்கிறான்? என்ன நடக்க போகுதோ ஒன்றும் புரியல. நம்ம ஆக்கி வச்சுட்டு போனோம்னா நல்லா புருஷன் மொட்டாட்டியும் போட்டு சாப்பிடுவாங்க. ஒரு வேலை செய்யறதுன்னா வலிக்கும். மருமவளே மருமவளே கூப்பிட்டா காதுலே விழுகாதம்மா அவளுக்கு. எம்மாடி அமுதா. சொல்லுங்க அத்தை. வருமா, நான் ஆடு ஓட்டிக்கிட்டு போறேன். அவரு சொக்கு வேற ஆடு ஒன்று கேட்டிருக்காரு. வீட்டிலே வச்சிருந்தோம்னா நல்லா மேயாம இருக்கும். அதனால நான் போய் மேய்ச்சலுக்கு காலையிலே போறேன். சோறை பொங்கி ஒரு சாம்பாரை வச்சு ஒரு பொரியலை வச்சு ஒரு துவையில அரைச்சு அப்பளும் சுட்டு வை, சரியா? நானா? ஏன் நீதான்? ஏன் உன் வீட்டில் இருக்கும்போது எல்லாம் செய்ய தானே செய்யற? இங்கே வந்தா மட்டும் எதுவும் கேட்டா தெரியாது தெரியாது தெரியாதுன்ற. எல்லாம் நல்லாத்தானா இருக்கு, நல்லா தான் இருக்கு. நான் தான் எல்லாம் இழிச்ச வாய் கணக்கா இருக்கிறேன். வேலையை பாரு, நான் போயிட்டு வரேன். இந்த மாமியார் அதுக்கு தான் நம்ம வீட்டில் வச்சு நம்மளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்துச்சா? என்னதான் ஜென்மமோ தெரியல. நம்ம இல்லைன்னா எப்படி செஞ்சுருப்பாங்க? நம்ம இருந்தோம்னா நம்ம தான் வந்து வேலை செய்யணும். யோ கிளவாடி. சொல்லு வேலை தாயி. யோ காலையிலேயே எதுக்கு பண்ணி தலைக்கு குடிச்சுக்கிட்டு இருக்க? நேற்று ராத்திரி எல்லாம் லொக்கு லொக்குன்னு இரும்பியே சலிச்ச. காலையில எந்திரிச்சோன்னே உன்னை தலைக்கு குளிக்க சொல்லுதா? அட இல்ல, அந்த தினேஷுக்கு கல்யாணம், அதான் போய் பார்த்துட்டு வரலான்னு தான். யோ அவனே ஒரு வீணா போனவன், அவனுக்கு நீ போகணுமா? இந்த வயசுல போய் 2ஆம் தரமா ஒரு சின்ன பிள்ளைய போய் கல்யாணம் பண்ண போறான். அவனுக்கு போய் நீ நிக்க போறியா? கம்முன்னு வீட்டோட கடை இல்லைன்னு வையி, மொத்துன்னு மொத்தி போடுவேன் முத்துக்கட்டை எடுத்து. என்ன வல்ல தாயி, எல்லாத்துக்குள்ள சொல்லல. முக்கியமா ஒரு 4-5 பெரிய மனுஷங்களுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கா. அப்படி கூப்பிட்ட கடமைக்கு போய் நிக்கணுமா இல்லையா? அதுக்குன்னு இப்படி காலையில தண்ணியை ஊத்திக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டு கிடப்ப. பனிக்காத்து காதுல பட்டு சளி பிடிச்சு மறுபடியும் உடம்பு சில நீ படுக்கிறதுக்கா? தலையும் துவட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருக்கிற 4 முடிக்கு என்னத்தை போய் துவட்டிக்கிட்டு அதுவே அப்படியே காத்தால காஞ்சிரும். ஆமா, காத்துல வந்து காயுது. பனைமரம் கணக்கா நின்னுக்கிட்டு. கொஞ்சம் இங்கிட்டு திரும்ப, கொஞ்சம் கீழே கும்மி. அட அதெல்லாம் வேண்டாம். தலைக்கு குளிச்சிட்டு பவுடர்லாம் அடிச்சுட்டேன். தலையை களைச்சு விடாத. ஆமா, இந்த மைனருக்கு 60 அடி கூந்தல் அப்படியே நீண்டு நெடுக வளர்ந்து கிடக்குது. குனியா கீழே. காலையில இப்படி வெள்ளனையே பச்சை தண்ணியில குளிச்சுட்டு ராத்திரியில லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டு கடை. இன்னைக்கு இருக்குது உனக்கு. ஐயோ, முடிய களைச்சு விடாத. இருக்கிற 4 முடியும் தேய்ச்சே எடுத்துருவோம் போ. ஆமா ஆமா, உடம்பு செல்லுன்னு படுத்துக்கிட்டா அப்புறம் யாரு வருவா? கம்முனு இரியா. சீக்கிரமா கல்யாணத்துக்கு போயிட்டு வரசா வந்து சேரணும், சரியா? வந்தோடனே உனக்கு ஊசியை போடுறதுக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போறேன்.
போதும் விடு வெள்ளத்தாயி, ஏன் தான் இப்படி பண்றியோ தெரியல. இரு இரு சும்மா இங்கெல்லாம் பாரு, அப்படியே சிலு சிலுன்னு இருக்குது. அப்படியே விட்டீங்கன்னா அப்புறம் அப்படியே நீர் கோர்த்துக்கு அப்புறம் மண்டவலி வந்துடும். அப்புறம் தலைவலின்னு தைலத்தை கடந்து தேய்ச்சிக்கிட்டு கிடப்ப. என்னது இது, மணியானாலும் எந்திரிக்காம இப்படி தூங்கிட்டே இருக்காரு. உடம்பு கிடம்பு எதுவும் முடியலையா? எப்பயும் இப்படி படுக்கவே மாட்டாரு. இன்னைக்கு படுத்திருக்கும் போது ரொம்ப சங்கட்டமா இருக்கு. வேலைக்கு வேற போகணும்னு நேரமா பயணம் வச்சு கிளம்புவாரு. ஏங்க ஏங்க இங்க பாருங்க. அழகு, சொல்லு ராணி. என்ன இவ்வளோ நேரம் படுத்துட்டு இருக்கீங்க? உடம்பு கிடம்பு எதுவும் முடியலையா? இல்லை, நல்லா தான் இருக்கேன். இங்க பாருங்க, மூஞ்சே ஏதோ வாட்டமா இருக்குது, கருவடைஞ்சு போய் இருக்குது. உடம்பு எதுவும் முடியலன்னா சொல்லுங்க, சொல்லாம இருக்காம ஹாஸ்பிட்டல் போய் ஊசி போட்டு வருவோம், நல்லாயிடும். எனக்கு ஒன்றும் இல்லை ராணி, தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடும். நேற்று வேலை விட்டு 10:30 மணிக்கு வந்தீங்க, வந்ததுலேருந்து தூங்கி எந்திரிச்சு நைட்டு 9 மணிக்கு தான் எந்திரிச்சிங்க. அதுக்கப்புறம் தூங்கி இன்ன வரைக்கும் படுக்கையை விட்டு எந்திரிக்கலைன்னா பயமா இருக்குதுல்ல. என்ன பண்ணுது உடம்புக்கு? எதுனாலும் சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா. பாரு, நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்றது எனக்கு பயமா இருக்குது அழகு. ஏதாவது பெருசா எதுவும் வந்துட போகுது. எந்திரி அழகு. அட, நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, உடம்பு அலுப்பா இருக்கு, அதான். வேலை ரொம்ப கஷ்டமா? அப்படின்னு இல்லை. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது வேலை ரொம்ப கஷ்டம்னு. இந்த வேலை வேண்டாம் சரியா? நீ கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன், எனக்காக உழைக்கிறேன்னு சொல்கிற. ஆனால் நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வர்றதுனால நான் ஒன்றும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன், புரியுதா? உன் உடம்ப வருத்திக்கிட்டு தான் நான் நல்லா இருக்கணும்னு நான் என்றைக்குமே நினைக்கவும் மாட்டேன் அழகு. இந்த வேலை உனக்கு வேண்டாம், வேறு ஏதாவது நல்ல வேலையாக பார்த்துக்கலாம். நீ சோர்ந்து படுக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுறியோன்னு தோணுது. நீ ஒரு நாள் இப்படி ஓய்வெடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இப்போ நீ ரொம்ப ஓய்வெடுக்கிறியா? அதை நினச்சா ரொம்ப பயமாக இருக்குது. உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. எனக்குன்னு இருக்கிறது நீ தானே. சரி, இனி அந்த வேலைக்கு நான் போகல. அப்போ அந்த ஐயா சொன்ன மாதிரி நீ மூட்டை தான் தூக்குனியா? இங்கே பாரு, உண்மையை சொல்லு, நான் உன் மேலே கோவப்பட மாட்டேன். இல்லை அழகு, என்கிட்ட நீ பொய் சொல்லாத. நீ பொய் சொன்னினாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். சொல்ல அழகு, மூட்டை தூக்குனியா? ஏண்டா 250 மூட்டையும் நீ ஒத்தால? ஏண்டா? உன்னோட சந்தோஷத்துக்கு முன்னாடி அது ஒன்றும் பெருசு இல்லை எனக்கு. ஷோ, அதுக்குன்னு நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணுமா? சொல்லு பார்ப்போம். மூட்டை தூக்கி ஏதாவது ஒன்றுனா என்னடா பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த வேலையில் மட்டும்தான் வேலை முடிஞ்சோடனே கூலி கொடுக்குறாங்க. உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி கொடுக்கணும்ல. நானும் எல்லா பக்கமும் வேலை கேட்டேன், ஒரு கடையிலையும் வேலை தர மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இங்கே பாரு, நமக்கு நல்லதே நடக்கும். நம்ம யாருக்கு எந்த துரோகமும் நினச்சது கிடையாது. கடவுள் ஏதோ ஒரு கஷ்டத்தை நமக்கு கொடுக்குறாருன்னா பின்னாடி ஏதோ ஒரு நல்லதை கொடுப்பாரு. அதை எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அது எனக்கு வாழ்க்கையில் நடக்கும்போது தாண்டா எனக்கே புரியுது. உன்ன மாதிரி ஒருத்தரை எனக்கு கொடுத்துருக்காரு கடவுள். அதே மாதிரி உனக்கும் ஒரு வேலையை கொடுப்பாரு, சரியா? நீ கஷ்டப்படாத. சரி, ஆனால் இனிமேல் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவோம்ல, அதான் அடுத்து எந்த வேலைக்கு போகலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு, இந்த உலகம் ரொம்ப பெருசு, எப்படியும் நமக்கு வேலை கிடைக்கும். நானும் உனக்காக சப்போர்ட் பண்ணுறேன், சரியா? நமக்கு பெருசாக கடனோ எதுவுமே கிடையாது. 10 ரூபா சம்பாரிச்சாலும் அது நமக்கு லாபம்தான். நீ கஷ்டப்படாத. அடடே, என்னடா இது, பொண்ணு கிளம்ப மாட்டேங்குது, முரண்டு பிடிக்குது, அப்படி இப்படின்னு கிளம்பி வந்து நிற்கிறாங்களே. கிளம்பியாச்சு. இப்போ பார்க்க எம்பிட்டு நல்லா இருக்கு. அதை விட்டுட்டு அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு. பாவி மகன் இப்படி இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எமாடி, வடிவ கார் எடுக்க சொல்லு, கிளம்புவோம். சரிங்க மாமா. வடிவா? எந்த வடிவு? 2 பேரும் வெளியே போங்க. என்ன, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியும், என்ன பண்றது? உங்க அக்காவை தான் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன், அது அப்படி ஆகிப்போச்சு. நீ
பார்க்க நல்லா தான் இருக்க, கவலைப்படாத. உனக்கு அந்த அளவுக்குலாம் இந்த வீட்டில் கஷ்டமெல்லாம் இருக்காது, சரியா? என் பேச்ச கேட்டு இருந்தனா இந்த வீட்டில் உனக்கு எல்லா நல்லதும் நடக்கும். அதை விட்டுட்டு ஏதாவது முரண்டு கிரண்டு பிடிச்சனா அதுக்கேற்ற பலன் நல்லா கிடைக்கும், சரியா? என்ன மிரட்டுற மாதிரி பேசுறான்? இங்கே பாரு, இந்த குடும்பம் எனக்கு ரொம்ப முக்கியம், சரியா? இந்த குடும்பத்தில் ஒன்னால் ஏதாவது கலகம் ஏற்பட்டு இந்த வீட்டில் ஏதாவது பிரச்சனை இது வந்துச்சுன்னு வையே, அப்புறம் இந்த வீட்டில் நீ நிம்மதியாக இருக்க முடியாது, சரியா? ஆ, நான் என்ன பிரச்சனை பண்ண போறேன்? அதுக்கப்புறம் இந்த நான், நீ, அவன், இவன் இந்த மரியாதை நம்ம பேசுறதெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கணும். இங்கே அந்த கன்றாவியில எதுவும் இருக்கக்கூடாது, சரியா? ஒழுங்கா இருக்கணும். வா. அது சரி, இந்த ஆளு வடிவுன்னு சொன்னா எந்த வடிவுன்னு தெரியலையே. கொண்டையில் தள்ளம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ கூடையில் என்ன பூ செருப்பூ. நம்மளும் பொண்டாட்டி முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காளே, அவளை எப்படியாவது தாஜா பண்ணி மனசை மாத்தி பேச வைப்போன்னு பார்த்தா அதுக்குள்ள இந்த பக்கி பய வேற. ஏம்மா இந்தாம்மா. என்ன அம்மா நம்மளை பார்த்து முறைக்குது? எம்மா எம்மா. ஏடா தண்ணி என்ன புடனிலையா வச்சிருக்க? அப்படி என்னடா கீழே போடுற? ஏம்மா இல்லம்மா, சும்மா தெரியாம கை தவறி விழுந்துருச்சு. ஆமாண்டா, உங்க அப்பையும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது நானே, அதனால அது கையும் தவறும் காலும் தவறும். நீ சம்பாரிச்சு ஒரு பொருளை வாங்கி போட்டிருந்தா அது அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். என்னடா இது நடக்குது? நம்ம பொண்டாட்டி நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பையன்கிட்ட வம்புழுக்கிறாளா? இது கனவா இல்ல நிஜமா? தினந்தோறும் அவனுக்காக தான் நமக்கிட்ட சண்டைக்கு வருவா, இன்னைக்கு நமக்காக அவன்கிட்ட சண்டைக்கு போயிருக்காளே, ஒன்னும் புரியலையே. என்னம்மா கோபப்படுற? கோவப்படாம தூக்கி வச்சு கொஞ்சம் சொல்றிய? நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா அந்த பொருளோட அருமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். உங்க அப்பா அந்த வீணா போன விளங்காதவன் சம்பாரிச்சதுனால தானே நீ அப்படி எடுத்து போடுற. வீணா போய் விளங்காதவன். முதல்ல இந்த வேலைக்கு போறேன்னு ஊர்ல உள்ளவங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கறத நிறுத்து. முதல்ல வீட்டுல உள்ளவங்க சொன்னா ஒரு வேலை செய்யறத பழகு. எப்ப பார்த்தாலும் அடுத்தவனுக்கே போய் செய்யறது, திங்கிறது இங்க, வேலை செய்யறது அங்க. இப்பதான் நம்ம பொண்டாட்டி தெளிவா பேசியிருக்கா. அம்மா சாரிம்மா. சாரி சோரின்னு போறாங்கிட்டு. பொருளோட அருமை அவன் சம்பாதிச்சு பார்த்தாதான் புரியும். ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து பௌகானமா வச்சுக்கிட்டு இருக்கேன், எடுத்து போட்டு உட. ஐயோ அவனை சொல்லி நம்ம ஐயோ மண் சட்டியை உடச்சு போட்டோமே. ஏம்மா இன்ன வரைக்கும் நான் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்து போட்டுவிட்டேன்னு அந்த பேச்சு பேசுனேன். இப்போ இவ்வளோ பெரிய மண் சட்டியை உடச்சிருக்கியேம்மா, அதுவும் அப்பாவுக்கு மீன் குழம்புனா பிடிக்கும்னு சொல்லி இதில் வச்சு கொடுப்பியே, அந்த மீன் சட்டியை உடச்சிருக்கியே. இப்போ மட்டும் எதுவும் வாயும் பேச மாட்டேங்கிற? ஏம்மா வாயில் எதுவும் பூச்சி பல்லா? வச்சிருக்கா நீ போடாமதில்ல. என்னடா நடக்குது? இந்த அம்மா என்னமோ அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ணுது, அந்த ஆளு என்னவோ அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றான். மொத்தத்துல என்னடா நடக்குது இந்த வீட்டுல? நேத்து ராத்திரிக்குள்ள 2 பேரும் இப்படி மாறிட்டாங்களே. நான் சொல்லும் போதெல்லாம் இவனை திட்டுவல்ல, இப்ப தெரியுதா? இதான் இவனோட லட்சணம். ஒரு வேலைக்கும் துப்பு இல்ல. ஆமாங்க, பொறுப்புன்றதே இல்லாம தான் இருக்கான். அது சரி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும். என்னது? இல்லைங்க, லோனு வேற கட்டணும், ஒரு 6000 ரூபா. 6000 என்கிட்ட வேற இல்ல, தாரிகளா? அதானே பார்த்தேன், என்னடா சுண்டலு சொற்றோட தெரியுதேன்னு. என்னடா நம்ம பொண்டாட்டி என்னால இல்லாத திருநாள இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான்னு பார்த்தேன். 6000 பணத்துக்கு தான் நீ இந்த பேச்சு பேசினிய? அடியே முடிவு பண்ணிட்டேன்டி, முடிவு பண்ணிட்டேன். ஆத்துல போனாலும் அளந்து போடணும், அதுவும் பொண்டாட்டிக்கு போடணும்னா எண்ணி தான் போடணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால என்கிட்ட 10 காசு கூட இல்லை. உன் பையன் சம்பாதிச்சு கோட்டை கட்டி வச்சிருப்பான், அவன்கிட்ட போய் வாங்கிக்க. ஆனா என்கிட்ட 10 ரூபா கூட இல்லை. ஏமா ஏமா, உங்க அம்மா எங்க இருக்காங்க? நான் தான் இருக்கேன். என்ன அங்க தண்ணி இல்லை தொட்டியில? எங்க போனுச்சு அம்மா? யாரோ ஆடு கேட்டிருக்காங்களாமா, அவங்களுக்கு ஆடு கொடுக்கணும், அதனால நான் காலையில வெள்ளனையே மேய்க்க போறேன், வீட்டில் சோறாக்கி குழம்பு வச்சு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எத்தனை மணிக்கு போனுச்சு? 5:30 மணிக்கெல்லாம். 5:30 மணிக்கு எந்த ஆடு மேயும்?
என்ன புது புது வேலை எதுவும் பழகிட்டு இருக்குதோ? தினமும் காலையில் வீட்டில் சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்டு 9 மணிக்கு தான் ஆடை ஓட்டிக்கிட்டு போவோம். அதான் சம்பளம் கொடுக்காத வேலைக்காரி ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதான் நான் எல்லா வேலையும் செய்யணுமா, அவங்க கிளம்பிட்டாங்க. எங்கள் அம்மா அப்படியெல்லாம் போவாதே. அப்புறம் நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எங்கள் வீட்டில் இருந்து நான் என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்த்தாங்க. இப்போ அதெல்லாம் வந்து இங்கே நான் செய்யணுமா? சரி வீடு, அப்புறம் என்ன பண்ணுறது? அது ஏதோ ஆட்டோ ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு பொழப்புத்தனத்தை பார்க்குது. மற்ற பெற்றவங்களா இருந்தால் பிள்ளைய அதை கொடு இதை கொடுன்னு கேட்டு வாங்குவாங்க. அப்படியெல்லாமா இருக்குது. அது கை செலவுக்கு கூட நம்மக்கிட்ட 10 ரூபா கேட்காது. அதுவே அது தேவையை பார்த்துக்குது. விடு, அது ஏதோ பொழைச்சிட்டு போட்டோம். அதுக்குன்னு எங்கள் அம்மா அங்கே ஒத்தையில் விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து சோறாக்கு, குழம்பு வை, ரசம் வை, பொரியலை வை, அவியலை வையினா என்னம்மா பண்ணுறது? நீ தானே இந்த வீட்டு மருமவோ, அப்போ செஞ்சு தானே ஆகணும். நான் இல்லைன்னா உங்கள் அம்மா தானே செய்யணும். உங்கள் அம்மாவுக்கு தான் இப்போ சப்போர்ட் பண்ணுவீங்க. இது என்னடா புது வம்பா இருக்குது? இங்கே பாரு, அம்மாவும் முக்கியம், நீயும் முக்கியம். 2 பேரும் எனக்கு 2 கண்ணு. இங்கே பாருங்க, இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் டைவர்ஸ் தான். டைவர்ஸா? அடியே, அது பண்ணதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? ஏன்னா தனி கொடுத்தனா தான் போயே ஆகணும். என்னடா இவ தனி கொடுத்தணும்னு சொல்லிட்டு போறா? ஐயோ ஆண்டவனே, இப்போ என்னதான் பண்றது? பொண்டாட்டியோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா இந்த அம்மா நல்லா நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துச்சு. பொண்டாட்டியோட எப்போ பாசமாக பேச ஆரம்பிச்சோன்னா அப்பையிலேருந்து இந்த அம்மா முரண்டு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு இந்த ஆம்பளைங்க நிலமை பெரும் கவலை தான்.